துனியா ஆட்ஸ், எஸ்இஓ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட், சோஷியல் மீடியா, இ-காமர்ஸ் மார்க்கெட்டிங் உள்ளிட்டவைகளுக்கு கீழ்காணும் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. தரமான சேவையை குறைஞ்ச செலவில் செய்கிறாங்க. ஸ்பிரிச்சுவல் தமிழன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பில் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நாம இந்த வீடியோ பதிவில் 2025 ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க போகிறோம். இந்த சேனல் முழுக்க வாக்கிய பஞ்சாங்கத்தை பேஸ் பண்ண சேனல் ஆகும். இன்கேஸ் நீங்கள் திருக்கணித பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடலாம். வருகின்ற மே 14ஆம் தேதி குரு பெயர்ச்சியானது நடைபெற இருக்குங்க. அன்னைக்கு குரு பகவான் ரிஷப ராசியில இருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைய போறாரு. ராகு பகவான் மே 18ஆம் தேதி மீனத்துல இருந்து கும்பத்திற்கும், கேது பகவான் கன்னி ராசியில இருந்து சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சி அடைய போறாங்க. இதனால ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் நடக்க போகுதுங்க. உங்க ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும், என்ன மாதிரியா இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நாம சற்று விலாவாரியா பார்ப்போம். செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட மேச ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த புத்தாண்டு பல்வேறு விதமான மாற்றங்களையும் வாழ்வில் முன்னேற்றங்களையும் வழங்க போகுதுன்னே சொல்லலாங்க. 184% உங்க ராசிக்கு நன்மைகள் தான் நடக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே சொல்லிடுறோம். அதற்கு காரணம் அப்பதான் உங்களுக்கு படபடப்பு இல்லாம என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு ஒரு தைரியம் வரும். உண்மையிலேயே இது உங்களுக்கு தைரியத்தை வழங்கக்கூடிய ஆண்டுதாங்க. ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு குரு பகவான் பெயர்ச்சி அடைய போறாருங்க. ராகு பகவான் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துக்கும், கேது பகவான் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துக்கும் பெயர்ச்சி அடைய போறாரு. சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறதோட இந்த ஆண்டு முழுக்க உங்க ராசிக்கு 11ஆம் இடமான கும்பத்திலேயே இருக்க போறாரு. அவர் அங்க இருந்துகிட்டு உங்க ராசிக்கு 5ஆம் இடம் மற்றும் 8ஆம் இடத்தின் மீது தன் பார்வையை செலுத்த போறாரு. 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு போற குரு பகவானோட பார்வை உங்க ராசிக்கு 7, 9 மற்றும் 11ஆம் இடத்தின் மீது விழுகுதுங்க. இது உங்களுக்கு பல்வேறு நன்மைகளையும் பல்வேறு விதமான வளர்ச்சியையும் வழங்க போகுது. அது எப்படின்னா, குரு பகவான் தன்னோட பார்வையால சனி பகவானை புனிதப்படுத்த போறாரு. இது மிகப்பெரிய நன்மைனே சொல்லலாங்க. மேலும் சனி பகவான் கூட ராகு பகவான் இணைகிறது வருமானத்தை பிரம்மாண்டமா மாத்தி அதை உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல கையில வந்து கொடுக்கும்னே சொல்லலாம். ஏன்னா குரு பெயர்ச்சி நடந்ததுக்கு அப்புறமா தான் ராகு கேது பெயர்ச்சியே நடக்குதுங்க. குரு பகவான் முதல்ல சனி பகவானை பார்த்து சனி பகவானை புனிதப்படுத்துவாரு. அதற்கப்புறமா சனி பகவான் கூட ராகு பகவான் சேருவாரு. இது அந்த புனிதத்தன்மையை பல மடங்கு பெருக்கி தரும் அப்படின்னு சொல்லலாம். இதில் உள்ள இன்னொரு சூட்சுமை என்னன்னா, சமசப்தம பார்வை இல்லை அப்படிங்கிறதால குரு பகவான் மூலமா கிடைக்கிற நன்மைகளும் உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுதுங்க. காதலிக்கிறீங்களா? காதல் இந்த காலகட்டத்தில் கைகூடுங்க. குழந்தை பாக்கியம் தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு இல்லையா, அது இப்போ முழுமையா கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் மூலமா நல்லதொரு ஆதாயத்தை அடைவீங்க. மறுமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மறுமணம் கைகூடும். வேலை செய்கிற இடத்துல உங்களோட மதிப்பும் மரியாதையும் உயரும். விரும்பிய பணியிட மாற்றம், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, வியாபார விருத்தி, செய்தொழில மேன்மை உள்ளிட்டவை நீங்க எதிர்பார்த்ததை விடவும் அதிக அளவிலேயே கிடைக்கும். உபரி வருமானம் அதிகரிக்குங்க. இதுதான் இந்த ஆண்டுக்கான ஹைலைட். அதாவது ஒரு சிலர் கிரிப்டோ கரன்சில பணத்தை போட்டு வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கும் இந்த காலகட்டம் லாபகரமானதாகவே இருக்குங்க. ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங் மற்றும் பிற செகண்ட் தொழில்கள், அதாவது பிரைமரியா ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, இன்னொரு ஏதாவது ஒரு தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு வச்சிருப்பீங்க இல்லையா, அது உங்களுக்கு இப்போ லாபத்தை தருங்க. மேலும் வருமானத்தில் இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்குது. இதனால் வரையிலும் கைக்கு வராமல் இருந்துகிட்டு இருக்கிற பணமும் உங்க கைக்கு வந்து சேரும். சமூகத்துல உங்களுக்குன்னு ஒரு கௌரவம், மதிப்பு, மரியாதை உயரும். அது மட்டும் கிடையாது, திடீர்னு சோசியல் மீடியால ட்ரெண்டிங்ல வர்றது, வைரல் ஆகிறது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்குங்க. என்னைக்கோ ஒரு நாள் ஒரு வீடியோ போட்டிருப்பீங்க, அது இப்போ ரொம்ப பெரிய அளவுல பேசுபொருளா மாறும். அந்த மாதிரியான காலகட்டம் இதுன்னு சொல்லலாம். உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிறவங்க, உயர் அதிகாரிகள் எல்லாரும் உங்களை அரவணைச்சு போவாங்க, உங்களுக்கு கை கொடுக்கவும் செய்வாங்க.
வளர்ச்சியில இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு தடையோ குறையோ இருக்காதுங்க. சொத்து வாங்க நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல விதத்திலேயே சொத்துக்கள் அமையும். இக்காரணம் கொண்டும் யாருக்கும் ஜாமீன் தர வேண்டாம். இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறதும் ரொம்ப நல்லது. வாகனங்களில் போகிறப்போ கொஞ்சம் கவனமாக இருங்க. யாரை நம்பியும் பின்னாடி உட்கார்ந்து போக வேண்டாம். ஏன்னா தொடர்ந்து சனி பகவானோட பார்வை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தின் மீது விழுகிறது. உங்களை கவனமாக இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு சமமாகும். தேவையற்ற செயல்களில் ஈடுபாடு காட்டாதீங்க. குறிப்பாக போதை வஸ்துக்கள், லகரி வஸ்துக்களில் இருந்து நீங்கள் தள்ளி இருக்கிறது உங்கள் உடல் நலத்துக்கு நல்லது. இதனால் வரையிலும் குணமாகாமல் இருந்து வந்த நோய்களும் இனி குணமாக ஆரம்பிக்குங்க. உடலில் இருந்து வந்த பிணிகள் நீங்க ஆரம்பிக்கும். சோம்பேறித்தனமாக இருந்தவங்க கூட இனி சுறுசுறுப்பாக இருக்க ஆரம்பிப்பீங்க. இனி எல்லாம் சுகமே, எல்லாம் ஜெயமே அப்படின்னு வெற்றி நடையிட்டு வீராப்பா போவீங்க. உலகமே உங்களுக்கு புதுசாக தெரியும். அதுக்கு காரணம் கிரகநிலைகள் உங்களை அனுசரித்து போகுது. நீங்கள் தான் என்றைக்குமே காலத்துக்கு ஏற்றாற் போல வளைஞ்சு நெளிஞ்சு போகணும். ஆனால் இந்த ஆண்டு உங்களை மேலே கொண்டு போய் நிப்பாட்டுற அளவுக்கு உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக, உங்களுக்கு சாதகமாக இருக்குது. 2ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் குரு பகவானோட பார்வை 8ஆம் இடத்தின் மீது விழுகிறதால அதற்குள்ள கட்ட முடியாத கடன்கள் எல்லாத்தையும் கட்டி முடிப்பீங்க. ஒரு சிலர் நோய்வாய்ப்பட்டு இருந்தாலும் அவங்க குணமாகி முழுமையாக வீடு திரும்புவாங்க. செய்தொழிலையும் நல்லதொரு மேன்மையை அடைய ஆரம்பிப்பீங்க. புதுசாக கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்க, கடை கட்டி வாடகைக்கு விட நினைக்கிறவங்க, புதுசாக தொழில் துவங்க நினைக்கிறவங்களும் மே மாதத்துக்கு முன்னாடியே துவங்கி இருப்பீங்க. அதற்கு அடுத்ததாக வருமானத்தையும் பெருக்கிற வழிகளை கண்டுபிடிப்பீங்க. மொத்தத்தில் இந்த புத்தாண்டு உங்களுக்கு புதுமையான வாழ்க்கையை வழங்கப் போகுதுன்னே சொல்லலாம். மேசராசிக்காரவங்க இப்போ வரைக்கும் ஒரு குருட்டு அதிர்ஷ்டத்தில் போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா காலநிலை உங்களுக்கு அந்த அளவுக்கு சாதகமாக இருக்கு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது, ஆனால் உங்களுக்கு அதில் அறகுறையான அளவுக்கு அறிவு இருக்கும். முழுமையாக தெரியாட்டினாலும் உங்களை அந்த அறிவு உள்ளவங்களை நினைச்சு உங்களை பயன்படுத்திக்கிறதுக்காக உங்களுக்கான வாய்ப்புகளையும் ஒரு சிலர் வழங்குவாங்க. அதை வச்சு நீங்கள் வளரவும் செய்வீங்க. கொட்டாய் விட்டவன் வாயில திருப்பதி லட்டு விழுந்த கணக்கா உங்களுக்கு இந்த காலகட்டம் உண்மையிலேயே அற்புதம் தான். நீங்கள் அதிர்ஷ்டங்கள் வாங்க நினைச்சாலும் குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் அதிர்ஷ்டங்கள் வாங்கிக்கலாம். நகை நட்டு வாங்க நினைச்சாலும் குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் கட்டாயம் நீங்கள் வாங்கணும் நினைச்சாலும் வாங்க முடியலன்னு நினைச்சாலும் நகை நட்டு சேர ஆரம்பிக்கும். திருமண பாக்கியம் நல்ல விதத்தில் கைகூடும். உறவினர்கள் மூலமாக மகிழ்ச்சியை அடைவீங்க. எல்லா விதத்திலேயும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாகவும் ரொம்பவும் ஒரு முக்கியத்துவம் ஆண்டாகவும் இருக்க போகுது. மீண்டும் ஒரு முறை 184% மேச ராசியினருக்கு நன்மைகள் தாங்க நடக்க போகுது. மேலும் பல நன்மைகள் நடக்க விநாயக பெருமான வழிபாடு செய்யுங்க. தொடர்ந்து அவருக்கு திங்கட்கிழமை விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது சகல விதமான சுபிட்சத்தையும் உங்கள் ராசியினருக்கு வழங்குங்க. நம்ம சேனலில் விளம்பரம் செய்ய நினைக்கிறவங்க கீழ்காணும் மெயில் ஐடியை தொடர்பு கொள்ளலாம். மேலும் இது போன்ற ஆன்மீகம், ஜோதிடம், ராசிபலன், சித்தர் வழிபாடு, கோயில்கள், புராணங்கள், இதிகாசங்கள் பற்றிய தகவல்களுக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நன்றி. Subscribe, like, comment, and share.